ஆனால் ரெகுலராக உங்கள் வீடியோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேண்ணா. இப்போ தான் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியும், அதனால தான் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய தகவல் நல்லா கொடுக்கீங்கண்ணா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போகிறோம்ண்ணா, ஜாயின் பண்ணி விடுங்கண்ணா. உங்கள் தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன்ஃபோ ஆல். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு நாளைக்கு நியூ இயர். ஸோ 1/1/2021. ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த டிரைவருக்கெலாம் வந்துட்டு ஒரு 4 முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. நாளை முதல் வாகன ஓட்டிகளுக்கு அதிரடி அறிவிப்பு, முக்கிய 4 அறிவிப்புகள். அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாகன ஓட்டிகளுக்கு அதாவது வந்து ஒரு 4 விதிமுறை போட்டிருக்காங்க. அதை நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்லுங்கன்னா, ஜனவரி 1 முதல் அனைத்து வாகனங்களுக்கும் இம்முறை கட்டாயம் என மத்திய அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதனை மீறினால் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்படுது. அதாவது 4 விதிமுறைகள் இருக்குது, அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் 1 மீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும். அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ லைசன்ஸ் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா 2000 வந்து வசூலிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா ஆவணங்களையும் கரெக்டாக வச்சுருங்க. ஆனால் இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் இந்த காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூட்டம் இன்று டெல்லியில் நடந்தது. அதில் சுங்கஞ்சாவடிகளில் அமைச்ச அனைத்து வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் முறையில் பணம் செலுத்துவது ஜனவரி 1 முதல் கட்டாயம் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான காலக்கெடு பிப்ரவரி 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது 4 விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த என்னென்ன விதிமுறைகள்னு பார்ப்போம். அதுக்கு முதல் வந்து இதை வந்து டக்குன்னு மாற்ற முடியாது அப்படின்றதுக்காக பிப்ரவரி 15 வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஒன்றுமே இல்லை. ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவுச் சான்றிதழ், அதாவது ஆர்சி புக்கு, வாகன பெர்மிட்டுகள் போன்ற மோட்டார் வாகன ஆவணங்கள் காலாவதியாகியிருந்தால் அவை அனைத்தும் 2021 மார்ச் 31 வரை செல்லுபடியாகும். நீங்கள் வந்து எது காலாவதியானாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமமோ வாகன ஆர்சி புக்கோ இல்லை வந்து 2021 வரைக்கும், அதாவது மார்ச் 31 2021 வரைக்கும் உங்களுக்கு செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு உங்களோட இதில், அதாவது கார்லேயோ இல்லை வேறு உங்களோட வெஹிக்கிள்ஸில் பம்பர் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 சக்கர வாகனங்களில் முன்புள்ள பம்பரை அகற்றாவிட்டால் ரூபாய் 5000 அபதாரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ உயிர் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டாமல் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களில் பொருத்திய பம்பர்களை உடனடியாக அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் ரூபாய் 5000 ஃபைன் வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது இதை யார் சொல்கிறது அப்படின்னா, பம்பர் குறித்து சென்னை ஐஐடி பேராசிரியர் ஒருவர் கூறியதாவது, சாலைகளில் வாகனத்தில் பயணம் செய்யும்போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் வாகனங்கள் சேதமடைந்தாலும், அதாவது ஒரு ஐஐடியே சொல்லியிருக்காரு, பார்த்திங்கன்னா சேதமடைந்தாலும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட விதிமுறைகள். ஸோ அந்த விதிமுறையை வந்து கீப் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் டைம் இருக்குது. நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் வந்து புதுப்பிச்சுக்கோங்க. யாரும் வந்து 1 மடங்கு 2 மடங்காக ஃபைன் கட்ட வேணாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு ஒரு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது பார்த்தாமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன் ஃபார் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன். நன்றி, வணக்கம்.